ஒரு ஸ்கூல் ஹாஸ்டலில் நடந்த பேய் கதையை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அஜய் ரவி கிட்ட போயிட்டு, டேய் ரவி, உனக்கு தெரியுமா ஸ்கூல் பப்ளிக் எக்ஸாம் வரனால ஸ்டடி டைமில் தனித்தனியாக தான் படிக்க விட்ருக்காங்க. ஒரு ரூமுக்கு 2 பேர்னு பிரித்து விட்ருக்காங்க. அது உனக்கு தெரியுமாடான்னு கேட்க, ரவியோ, ஆமாண்டா, நீயும் நானும் தான் ஒன்றா படிக்க போகிறோம், நல்லா படித்து அதுக்கே மார்க் வாங்கலாம்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டடி ரூமுக்கு போனானே அவங்க, டேய், சாப்பிட போகும்போது கூட தனித்தனியாக தான் போகணுமா, நான் முதல்ல போய் சாப்பிட போகிறேன் அப்படின்னு அஜய் சொல்ல, ரவியோ, சரிடா, நீ முதல்ல போய் சாப்பிடு, நான் அதை வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அஜய் அங்கேருந்து கிளம்ப ரவி ஒத்தையாக அங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன ஸ்கூலு, சாப்பிட போகும்போது கூட தனித்தனியாக விட்றாங்க அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சேர் ஒன்று டோர்லேருந்து நகர்ந்து மெல்ல வந்தது. அதை பார்த்த ரவி சேரை கொண்டு போய் அங்கேயே வச்சுட்டு வந்தான். இதே ஸ்பீடில் போனால் ஸ்டேட் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் திடீர்னு சேரு மறுபடியும் அங்கேருந்து இங்கே வர்றதை பார்த்துட்டு, டே, எப்படி இந்த சேர் மறுபடியும் அங்கேருந்து இங்கே வருது, இது கண்டிப்பாக ஒரு பேயோட வேலையாக தான் இருக்கும், நான் இங்கே இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு அஜய்கிட்ட ஓடி போய், டேய் அஜய், நம்ம ரூமில் பேய் இருக்குடா, அந்த பேய் நான் சேரை கொண்டு போய் வச்சேன்னா அந்த சேரை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல, டேய், ஏன்டா படிக்கும்போது அது இதையும் சொல்லி டிஸ்டர்ப் பண்ணுற, சும்மா இருடா அப்படின்னு அஜய் சொல்ல, டேய் இல்லைடா, நீ வேணுமா வந்து பாரு, கண்டிப்பாக அது பேயோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு ரவி சொன்னான். அதுக்கு அஜய், சரி நீ இவ்வளோன்னு சொல்கிற, நான் வந்து பார்க்குறேன் பேய் இருக்கா இல்லை பிசாசு இருக்கான்ட்டு. ரூமுக்கு வந்தானே ரவி நடந்ததை சொன்னான். பாருடா, இந்த சேர் அங்கேருந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு அப்படின்ட்டு. அதை பார்த்த அஜய், டேய், இந்த டோரு ஓப்பனில் இருக்குது, காற்று பலமாக அடிக்குது, அதனால தான்டா சேர் அங்கேருந்து இங்கே வந்திருக்கு, பாரு, இப்போ காற்றுனால சேர் அங்கேருந்து இங்கே போகுது பாரு, அது வீல் சேர்டா, அப்படி தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னான். தேவையில்லாமல் பயந்துக்காதடா, நல்லா படிக்கலாம் அப்படின்னு அஜய் ரவிக்கு சொன்னான். ரவியோ, ஆமாம் இல்லை, கதவு ஓப்பனில் இருக்குனால தானே சேர் மூவ் ஆகுது, இது தெரியாமல் போச்சே அப்படின்னு சொன்னான். குழந்தைகளை எப்போதும் தைரியமாக வளர்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.